1500 ராட்சத ஆமைகள் ஒரு தீவின் தலையெழுத்தையே மாற்றிய அதிசயம். பசிபிக் பெருங்கடலின் நடுவே மனித நடமாட்டமே இல்லாத ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தீவு. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தீவு ஒரு மயானத்தைப் போல காட்சியளித்தது. ஆனால் இன்று அதே தீவு பச்சை பசேலென உயிரினங்களின் சொர்க்கமாக மாறியிருக்கிறது. இந்த மாபெரும் மாற்றத்திற்குக் காரணம் எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் அல்ல, வெறும் 1500 ராட்சத ஆமைகள்தான். அது எப்படி முடிந்தது? வாருங்கள் பார்ப்போம். எங்குள்ளது இந்த மர்மத்தீவு? இந்த அதிசயம் நடந்த இடம் எஸ்பான்யோலா தீவு. இது தென்னமெரிக்க நாடான ஈக்வடார் கடற்கரையிலிருந்து சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள கலாபகஸ் தீவுக் கூட்டத்தின் ஒரு பகுதியாகும். இது கலாபகஸ் தீவுகளிலேயே மிகவும் பழமையானது. சுமார் 4 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. இது ஒரு தட்டையான எரிமலைத் தீவு. இங்கு மட்டுமே வாழக்கூடிய விசித்திரமான அல்பட்ராஸ் பறவைகள் மற்றும் கடல் உடும்புகள் போன்ற உயிரினங்களுக்கு இது புகலிடம். ஆனால் இவ்வளவு சிறப்பான தீவு ஒரு காலத்தில் முற்றிலுமாக அழியும் நிலைக்கு சென்றது. 18ஆம் மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் எஸ்பானியோலா தீவு ஒரு மிகப்பெரிய சோகத்தை சந்தித்தது. கடலில் நீண்ட பயணம் மேற்கொள்ளும் மாலுமிகளும் கடற்கொள்ளையர்களும் இந்த ராட்சத ஆமைகளை ஒரு நடமாடும் இறைச்சி பெட்டியாக பார்த்தார்கள். எஸ்பானியோலா தீவு ஆமைகள் மற்ற கலாபகஸ் ஆமைகளை விட வித்தியாசமானவை. அவற்றின் ஓடு ஒரு குதிரையின் சேணம் சாடல் போல வளைந்து காணப்படும். ஏன் இந்த வடிவம்? இந்த தீவு மிகவும் வறண்ட பகுதி. இங்கு தரையில் புற்கள் குறைவாகவே இருக்கும், ஆனால் கள்ளிச்செடிகள் உயரமாக வளரும். மற்ற ஆமைகளின் ஓடுகள் கவிழ்ந்த கிண்ணம் போல இருக்கும், அதனால் அவற்றால் கழுத்தை மேலே உயர்த்த முடியாது. ஆனால் இந்த சேண வடிவ ஓடு இருப்பதால் எஸ்பானியோலா ஆமைகள் தங்கள் கழுத்தை மிக உயரமாக நீட்டி கள்ளிச்செடியின் உயரமான இலைகளையும் பழங்களையும் பறித்து உண்ண முடியும். கழுத்தைப் போலவே இவற்றின் கால்களும் மற்ற ஆமைகளை விட நீளமானவை. பாகைகள் நிறைந்த கரடுமுரடான நிலப்பரப்பில் ஏறி நடப்பதற்கு இந்த நீண்ட கால்கள் பெரும் உதவியாக இருக்கின்றன. இந்த ஆமைகள் உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் ஓராண்டு வரை உயிர் வாழும். அதனால் மாலுமிகள் இவற்றை உயிருடன் கப்பலின் அடிப்பகுதியில் அடுக்கி வைத்து தேவைப்படும்போது கொன்று புதிய இறைச்சியாக சாப்பிட்டனர். இப்படி ஆயிரக்கணக்கான ஆமைகள் தீவிலிருந்து திருடப்பட்டன. மிச்சமிருந்த ஆமைகளுக்கும் ஆபத்து வந்தது. மனிதர்கள் கொண்டு வந்த ஆடுகள் தீவிலிருந்த செடிகொடிகளை எல்லாம் மேய்ந்து தீர்த்தன. ஆமைகளுக்கு உணவுமில்லை, நிழலுமில்லை. 1960களில் விஞ்ஞானிகள் அங்கு சென்றபோது ஒட்டுமொத்த தீவிலும் வெறும் 14 ஆமைகள் மட்டுமே எஞ்சியிருந்தன. இந்த இனத்தை காப்பாற்ற சார்லஸ் டார்வின் ஆராய்ச்சி மையம் ஒரு மாபெரும் திட்டத்தை தொடங்கியது. எஞ்சியிருந்த 12 பெண் மற்றும் 2 ஆண் ஆமைகள் சேகரிக்கப்பட்டன. அவற்றுடன் அமெரிக்காவின் சாண்டியாகோ உயிரியல் பூங்காவிலிருந்து டியேகோ என்ற ஆண் ஆமை கொண்டுவரப்பட்டது. பாதுகாப்பான சூழலில் இவை இனப்பெருக்கம் செய்ய வைக்கப்பட்டன. குறிப்பாக டியேகோ ஆமை மட்டும் சுமார் 800க்கும் மேற்பட்ட குட்டிகளுக்கு தந்தையானது. இப்படி செயற்கையாக பொரிக்க வைக்கப்பட்ட குட்டிகள் வளர்க்கப்பட்டு சுமார் 1500 ஆமைகள் மீண்டும் தங்களின் சொந்த தீவான எஸ்பானியோலாவிற்கு படிப்படியாக திருப்பி அனுப்பப்பட்டன. இந்த 1500 ஆமைகள் தீவுக்குள் நுழைந்ததும் அந்த தீவின் இயற்கை கட்டமைப்பு தலைகீழாக மாறியது. ஆமைகள் வெறும் விலங்குகள் மட்டுமல்ல, அவை அந்த தீவின் தலைமை விவசாயிகள். எஸ்பானியோலா தீவில் வளரும் ஒப்புன்டியா என்ற ஒரு வகை ராட்சத கள்ளிச்செடி பிரிக்லி பியர் கேக்டஸ் இந்த ஆமைகளைதான் முழுமையாக நம்புகிறது. இந்த ஆமைகள் கள்ளி பழங்களை அப்படியே விழுங்குகின்றன. ஆமையின் வயிற்றில் இருக்கும் செரிமான அமிலங்கள் அந்த விதைகளின் கடினமான ஓட்டை மென்மையாக்குகின்றன. இது விதைகள் தரையில் விழுந்ததும் எளிதாக முளைக்க உதவுகிறது. ஒரு ஆமை ஒரு நாளைக்கு சுமார் 2 முதல் 5 கிலோமீட்டர் வரை பயணிக்கும். இது தீவின் ஒரு மூலையில் இருக்கும் விதையை மற்றொரு மூலைக்கு கொண்டு செல்கிறது. ஆமையின் மலம் ஒரு சிறந்த இயற்கை உரம் என்பதால் அந்த விதைகள் மிக வேகமாக மரங்களாக வளர்கின்றன. இன்று இந்த தீவில் இருக்கும் கள்ளிச்செடி காடுகள் அனைத்தும் இந்த ஆமைகளால் உருவாக்கப்பட்டவையே.
இந்த தீவில் வாழும் வேவ்டு ஆல்பட்ராஸ் பறவைகளுக்கும் ஆமைகளுக்கும் இடையிலான உறவு மிகவும் ஆச்சரியமானது. ஆல்பட்ராஸ் பறவைகள் உலகிலேயே மிகப்பெரிய இறகுகளை கொண்டவை, சுமார் 7 முதல் 8 அடி நீளம். அவற்றால் ஹெலிகாப்டர் போல செங்குத்தாக பறக்க முடியாது. அவற்றுக்கு ஓடிச் சென்று பறக்க நீண்ட தட்டையான பாதை தேவை. 1960களில் ஆமைகள் இல்லாதபோது தீவு முழுவதும் முட்செடிகளும் புதர்களும் அடர்ந்து வளர்ந்து அந்த பாதைகளை மறைத்தன. இதனால் பறவைகள் தரையிறங்க முடியாமலும் மீண்டும் பறக்க முடியாமலும் திணறின. ஆமைகள் தீவுக்குள் வந்ததும் அவை தங்கள் 250 கிலோ எடை கொண்ட உடலால் அந்த புதர்களை மிதித்து தரைமட்டமாக்கின. இவை தொடர்ந்து அங்குமிங்கும் நடப்பதால் அந்த பாதைகள் எப்போதும் சுத்தமாகவே இருக்கின்றன. இதன் மூலம் ஆல்பட்ராஸ் பறவைகளுக்கு காலம் காலமாக தேவைப்படும் அந்த நேச்சுரல் ரன்வே மீண்டும் கிடைத்தது. இன்று உலகிலேயே இந்த வகை ஆல்பட்ராஸ் பறவைகள் முட்டையிடும் ஒரே இடம் இந்த தீவுதான். ஆமைகள் திரும்புவதற்கு முன்பு தீவில் நடந்த மிகப்பெரிய சவால் ஆடுகளை வெளியேற்றுவது. 1800களில் மனிதர்கள் கொண்டு வந்த ஆடுகள் ஒரு வெட்டுக்கிளி படையெடுப்பு போல தீவின் பச்சை பசேல் பகுதியை மொட்டையடித்தன. ஆமைகள் மெதுவாக நகரும் உயிரினம், ஆனால் ஆடுகள் வேகமாக ஓடி எல்லா புற்களையும் சாப்பிட்டுவிடும். இதனால் ஆமைகள் பட்டினியால் மடிந்தன. ஆபரேஷன் எஸ்பானியோலா. 1970களில் விஞ்ஞானிகள் ஒரு அதிரடி முடிவெடுத்தனர். தீவிலிருந்த ஆயிரக்கணக்கான ஆடுகளை ஹெலிகாப்டர் மற்றும் வேட்டை நாய்களின் உதவியுடன் முழுமையாக அகற்றினர். ஆடுகள் போன பிறகு ஆமைகளுக்கு போட்டியில்லாமல் போனது. ஆமைகள் சாப்பிடும் அளவை விட புற்கள் வளரும் வேகம் அதிகரித்தது. இதனால் தீவின் மண்ணின் ஈரப்பதம் பாதுகாக்கப்பட்டது. ஆமைகளுக்கும் அங்குள்ள மற்ற ஊர்வன மற்றும் பூச்சிகளுக்கும் மீண்டும் பழைய வாழ்விடம் கிடைத்தது. இந்த ஆமைகள் வெறும் புல் மேய்வதால் மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. அவை நடக்கும்போது பாறைகளில் உராய்வதால் அந்த பாறைகள் மெருகேறி பளபளக்கின்றன. அந்த பாறைகளின் இடுக்குகளில் தேங்கும் சிறிய நீர்நிலைகள் தீவின் மற்ற சிறிய பறவைகளுக்கு தாகம் தீர்க்கும் ஆதாரமாக மாறுகின்றன. காலத்தை வென்ற உயிரினங்கள் 100 ஆண்டுகால வரலாறு. இந்த ஆமைகளின் ஆயுட்காலம் மனிதர்களை மலைக்க வைக்கும் ஒன்றாக உள்ளது. ஒரு ராட்சத ஆமை சராசரியாக 100 முதல் 150 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். இந்த திட்டத்தின் நாயகனான டியேகோ ஆமைக்கு இப்போது 100 வயதுக்கும் மேலாகிறது. அதாவது மனிதர்கள் இந்த தீவை அழித்த காலத்தையும் அது பார்த்திருக்கிறது. இப்போது அதே மனிதர்கள் இந்த தீவை மீட்டெடுப்பதையும் அது நேரில் பார்த்து கொண்டிருக்கிறது. இவற்றின் மெதுவான வளர்ச்சியும் மெதுவான செரிமான மண்டலமும் காரணமாக உணவோ தண்ணீரோ கிடைக்காத காலங்களில் ஓராண்டுக்கும் மேலாக இவற்றால் பட்டினியாக உயிர் வாழ முடியும். இந்த அபூர்வ திறமையே ஒரு காலத்தில் மாலுமிகளுக்கு சாதகமாக அமைந்ததும் இவற்றின் அழிவுக்கு காரணமாகவும் இருந்தது என்பது ஒரு சோகமான உண்மை. 2020ஆம் ஆண்டு இந்த திட்டம் மிகப்பெரிய வெற்றியடைந்ததாக அறிவிக்கப்பட்டு ஹீரோ டியேகோ ஓய்வு பெற தனது சொந்த தீவிற்கே அனுப்பப்பட்டது. வெறும் 14 ஆமைகளில் தொடங்கி இன்று 2000த்திற்கும் மேற்பட்ட ஆமைகள் அங்கு சுதந்திரமாக வாழ்கின்றன. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். இயற்கை என்பது ஒரு சங்கிலி தொடர். அதில் ஒரு ஆமையை நாம் நீக்கினால் ஒரு பறவையின் ஓடுதளம் அழியும், ஒரு காடு காணாமல் போகும். ஆனால் அதே ஆமையை நாம் மீண்டும் கொண்டு வந்துவிட்டால் ஒரு முழு தீவே மீண்டும் உயிர்த்தெழும். எஸ்பானியா தீவு இன்று வெறும் நிலமல்ல, அது மனித இனம் இயற்கைக்கு செய்த தவறை திருத்திக் கொண்டதற்கான ஒரு வெற்றி சின்னம்.